வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். லெபனானில் இருந்து இயங்கும் ஈரானிய ஆதரவு இயக்கமான ஹெஸ்புல்லாவின் உயரடுக்கு ரத்வான் படைப்பிரிவின் பிரதான தளபதியை லெபனானில் ஆழமான பாதுகாப்பான பகுதியொன்றில் ஆளற்ற விமான தாக்குதலில் கொன்றதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை சமீப வாரங்களில் ஹெஸ்புல்லாவில் பல மட்டங்களில் உள்ள தளபதிகளை கொன்றாலும் இந்த தாக்குதல் மிகவும் முக்கியமானது. ஹெஸ்புல்லாவை அதீத கோபமடைய வைக்கக்கூடியது. ஐடிஎஃப் வெளியிட்ட தகவலின்படி ஹெஸ்புல்லாவின் உயரடுக்கு ரத்வான் படைப்பிரிவின் பிரதான தளபதி மொஹாமட் ஹாசிம் அல் ஷேர் இஸ்ரேல் மீதான பல தாக்குதல்களில் ஈடுபட்டுள்ளார். வடக்கு எல்லையில் உள்ள இஸ்ரேலிய முகப்பு பகுதிக்கு எதிராக தெற்கு லெபனானிலிருந்து தீவிரவாத தாக்குதல்களை முன்னெடுத்துச் செல்லும் ஹெஸ்புல்லா அமைப்பின் திறனுக்கு அவரது கொலை மற்றொரு அடியாகும் என்று ராணுவம் கூறியது. ஐடிஎஃப்பின் இந்த அறிவிப்பு பெகா பள்ளத்தாக்கில் ஒரு இஸ்ரேலிய ஆளற்ற விமான தாக்குதல் முன்பு வெளியான லெபனான் அறிக்கைகளை உறுதிப்படுத்தியது. அல் ஷேர் கொல்லப்பட்டதை ஹெஸ்புல்லாவும் உறுதி செய்துள்ளது. அந்த இயக்கம் பல நாடுகளில் தீவிரவாத இயக்கமாக கருதப்பட்டாலும் தமது இழப்புகளை வெளிப்படையாக அறிவித்து இரங்கல் செலுத்தும் விதத்தில் நேர்மையான ஒரு இயக்கமாக உள்ளது. ஆனால் ஈரானிய ஆதரவு ஹெஸ்புல்லாவில் கொல்லப்பட்ட தளபதியின் பங்களிப்பு பற்றிய எந்த விவரங்களையும் தெரிவிக்கவில்லை. கடந்த அக்டோபரில் வடக்கு எல்லையில் இஸ்ரேலை ஹெஸ்புல்லா தாக்க தொடங்கிய போது தொடங்கிய மோதலின் சமீபகால வளர்ச்சி இதுவாகும். இஸ்ரேலிய எல்லையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெகா பள்ளத்தாக்கில் உள்ள கராவுன் ஏரிக்கு அருகில் உள்ள சாலையில் அல் ஷேர் இலக்கு வைக்கப்பட்டார். மகா ஆச்சரியமாக ஹெஸ்புல்லாவின் ஒவ்வொரு நகர்வும் இஸ்ரேலிய உளவுத்துறைக்கு தெரிந்து விடுகிறது. இதுதான் ஹெஸ்புல்லாவின் பிரதான பலவீனம். அவர்களது உயரடுக்குக்குள் ஏராளமான மொசாட் உளவாளிகள் உள்ளார்கள். ஐடிஎஃப் தாக்குதலின் போது எடுக்கப்பட்ட காட்சிகளை கொண்ட காணொலியை வெளியிட்டது. அல் ஷேரின் மரணம் அக்டோபர் முதல் ஐடிஎஃப் தாக்குதல்களில் ஹெஸ்புல்லாவின் இறப்பு எண்ணிக்கையை குறைந்தது 434 கொண்டு வருகிறது. அவர்களில் ரத்வான் படையில் பல தளபதிகள் உள்ளனர். ஹெஸ்புல்லாவின் ரத்வான் படை இஸ்ரேலிய அதிகாரிகளால் நாட்டுக்குள் ஊடுருவக்கூடியதாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. முன்னதாக லெபனான் ஊடகங்கள் நபாதி நகரின் புறநகர் பகுதியில் உள்ள செப்டின் நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இஸ்ரேலிய ஆளற்ற விமான தாக்குதல்கள் நடத்தியதாக கூறின. மேலும் விவரங்கள் எதுவும் உடனடியாக கிடைக்கவில்லை மற்றும் ஐடிஎஃப் அந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவிக்கவில்லை. திங்கட்கிழமை ஹெஸ்புல்லா வெடிபொருள் நிறைந்த ஆளற்ற விமானங்களையும் டசன் கணக்கான ராக்கெட்களையும் வடக்கு இஸ்ரேலில் ஏவியது. அதே நேரத்தில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தெற்கு லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா இலக்குகளின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியது. ஹெஸ்புல்லா ஆளற்ற விமானம் ஒன்று கடலோர நகரமான நஹாரியாவில் உள்ள உயரமான குடியிருப்பு கட்டடத்தை தாக்கியது. இதனால் சேதம் ஏற்பட்டது, ஆனால் காயங்கள் எதுவும் இல்லை. ஜூலை மாதம் பெய்ரூட்டில் அதன் உயர்மட்ட ராணுவ தளபதியை இஸ்ரேல் படுகொலை செய்ததற்கு பதிலடி கொடுப்பதாக ஹிஸ்புல்லா சபதம் செய்திருப்பதால் சமீபகால வாரங்களில் பதட்டங்கள் குறிப்பாக அதிகமாக உள்ளன. ஆகஸ்ட் நடுப்பகுதியில் ஐடிஎஃப் போர் விமானங்கள் தெற்கு லெபனானில் ஆயிரக்கணக்கான ஹெஸ்புல்லா ராக்கெட் லாஞ்சர் பேரல்களை தாக்கிய போது ஹெஸ்புல்லாவின் பதிலடியின் பெரும்பகுதி தோல்வி அடைந்ததாக இஸ்ரேல் கூறியது. ஹெஸ்புல்லா திட்டமிட்டிருந்த தாக்குதல்களில் சில மொசாட் தலைமையகத்தை இலக்காக கொண்டதாக நம்பப்படுகிறது. இஸ்ரேலிய லெபனான் எல்லையில் 11 மாத கால எல்லை தாண்டிய போர்களில் இதுவரை இஸ்ரேலிய தரப்பில் 26 சிவிலியன்கள் இறந்துள்ளனர். அதேபோல் 20 ஐடிஎஃப் துருப்புக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் மரணம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிரியாவில் இருந்தும் பல தாக்குதல்கள் காயங்கள் ஏதுமின்றி நடந்துள்ளன. இன்று அதிகாலை வடக்கு இஸ்ரேலில் உள்ள கிபுட்ஸ் டான் பகுதியில் உள்ள ஒரு கட்டமைப்பை டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை ஒன்று தாக்கியது. அவசர கால காத்திருப்பு படையில் இருந்த ஒரு பாதுகாப்பு வீரர் காயமடைந்தார் என்று ஐடிஎஃப் புதன்கிழமை தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய ஊடகங்களின் அறிக்கைகளின்படி எந்த எச்சரிக்கையும் ஒலிக்கப்படவில்லை. மேலும் தாக்குதலின் விளைவாக தீ விபத்து ஏற்பட்டது. 39 வயதான குறித்த நபர் சம்பவ இடத்தில் காயமடைந்து ஆரம்ப மருத்துவ சிகிச்சை பெற்ற பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக மேல் கலிலி பிராந்திய சபை தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் ஹார்டோவ் மற்றும் மெட்ருலாவை நோக்கி ஏவப்பட்ட பல டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள் கூடுதல் காயங்கள் ஏதுமின்றி திறந்த வெளிகளில் தரையிறங்கியதாகவும் அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. ஹெஸ்புல்லா இஸ்ரேலுக்குள் தாக்குதல் நடத்த விரும்புகிறது, அதை போராக மாற்ற விரும்பவில்லை என்பதையே இது காட்டுகிறது. கடந்த சில வாரங்களைப் போலவே இந்த வாரமும் ஹெஸ்புல்லா தனது தாக்குதல்களை தொடர்ந்தது. ஈரானிய ஆதரவு இயக்கம் ஹெஸ்புல்லா ஈரான் என்ன செய்கிறது என்பதை புரிந்து கொண்டுள்ளது. காசா முன்னணி மற்றும் பிற முனைகளை ஈரான் உன்னிப்பாக கண்காணித்து வருவதால் தமது அழுத்தத்தை தொடர வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறது. ஹெஸ்புல்லா அதன் சொந்த வேலைத்திட்டத்தின் கீழ் அதே நேரத்தில் ஈரானிய ஆதரவு இயக்கமாகவும் இருக்கவே விரும்புகிறது. ஆனால் இப்போது ஹெஸ்புல்லா தவிர்ந்த மற்ற ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் வளர்ந்து வருகின்றன. செங்கடலின் சில பகுதிகளை ஹவுதிகள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். ஈராக்கிய ஷியா பிரிவு துருப்புக்கள் வலுவடைந்து அமெரிக்க துருப்புகளையும் இஸ்ரேலையும் அச்சுறுத்தி வருகின்றன. ஹெஸ்புல்லா ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையுடன் இணைந்து
பணியாற்றுகிறது என்பது உண்மைதான். ஆனால் அக்டோபர் 8 முதல் காசா போரினால் அதன் சுதந்திரமான தேர்வுகள் குறைக்கப்பட்டு ஹெஸ்போல்லா மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமலும் உள்ளது. தமக்கு நேரடியாக சம்பந்தமற்ற போரில் ஈரானுக்காக தமது உயர் தளபதிகளையே இழக்கிறது. ஒரு கேள்வி எழுகிறது, ஹெஸ்போல்லா ஒரு நீண்ட போரை எதிர்பார்த்ததா? முழுமையான போர் இஸ்ரேலின் நலனில் இல்லை என்பது தெளிவாகிறது. ஆனால் அது ஹெஸ்போல்லாவின் நலனில் உள்ளதா? அதுவும் இல்லை. இருப்பினும் கடந்த தசாப்தத்தில் லெபனானில் ஹெஸ்போல்லா மிகவும் வலுவாக மாறியுள்ளது. ஆனால் அது தோல்வியடையும் அளவுக்கு போக முடியாது. அதனால் தான் ஒவ்வொரு நாளும் ஹெஸ்போல்லா ஏதோ ஒன்றை செய்வதாக காட்ட முயல்கிறது. உண்மையில் இது தமக்கு தேவையற்ற விஷயம் என்பதை புரிந்து கொள்ள தொடங்கியுள்ளது. வடக்கு இஸ்ரேலில் நடக்கும் போர் இஸ்ரேல், லெபனான் அல்லது ஹெஸ்போல்லாவுக்கு கூட பயனளிக்கவில்லை. இருப்பினும் இது ஈரானுக்கு நன்மை பயக்கும் மற்றும் அது ஹமாஸுக்கு பயனளிக்கும். அதே நேரத்தில் ஹமாஸின் அபிலாசைகளை மேலும் பலப்படுத்த ஹெஸ்போல்லா இன்னமும் எத்தனை உயிரிழப்புகளை இழக்க விரும்புகிறது என்பது தெளிவாக தெரியவில்லை.